வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது கோட்டூர்புரத்தில் உள்ள துரைமுருகன் வீடில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இது குறித்தான விவரங்கள்? அமலாக்கத்துறை சோதனை என்பது நம்ம துரைமுருகன் அமைச்சர் அவர்களுடைய மகனுடைய இல்லத்தில் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் தனது இல்லத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்கள், அப்புறம் உறவினர்களுக்கு சொந்தமான இடங்கள், அவரது மகன் இல்லம் உள்ளிட்டவைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருந்தார்கள். அதில் பல்வேறுபட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அப்போதே தகவல் வெளியாகியிருந்தது. அதே போல அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை என்பவருடைய வீட்டிலிருந்து 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாகவும் விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. தொடர்ச்சியாக தற்பொழுது மணல் குவாரிகள், மணல் கனிம வளம் உள்ளிட்டவைகள் தொடர்பான இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நம் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை பொறுத்த வரைக்குமே அமைச்சர் துரைமுருகன் இங்குதான் இருக்கிறார். தற்பொழுதுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் அவருடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். ஒருவேளை வழக்கு தொடர்ந்தாலோ அல்லது இது தொடர்பாக சம்மன் அனுப்பினாலோ அதனை எதிர்கொள்வது எவ்வாறு என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 4 இடங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போல திருச்சி, புதுக்கோட்டை, வேலூர், சென்னை உள்ளிட்ட 4 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. திருச்சியை பொறுத்த வரைக்குமே அதிமுக சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிட்டவர் இல்லத்தில், கரிகாலன் என்பவர் இல்லத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. துரைமுருகனை பொறுத்த வரைக்குமே இடி தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த சோதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இந்த சோதனை என்பது நடைபெறவில்லை. இருந்த போதிலும் வழக்கறிஞர்களுடன் தொடர்ச்சியாக அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனையின் போது வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனை குறித்து அவர் விளக்கம் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவதி. ராஜேஷ், எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மேலும் இந்த சோதனையினுடைய பின்னணி விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா? நான் முன்பே குறிப்பிட்டது போல 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த பல்வேறு கட்ட சோதனைகள் வருமான வரித்துறை சார்பாக நடத்தப்பட்டது. அதில் அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன், அவரது உறவினர்கள், அவருக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்பான இடங்களில் 2019ஆம் ஆண்டு அந்த சோதனை என்பது நடைபெற்றது. அப்பொழுது இடி தரப்பிலிருந்தும், அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அது சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. இந்த சோதனையை பொறுத்த வரைக்குமே அன்றைக்கு கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதற்கான அந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இங்கு புதுக்கோட்டையாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், அல்லது திருச்சியாக இருக்கட்டும், சென்னை உள்ளிட்ட 4 இடங்களில் நடக்கக்கூடிய இந்த சோதனையை பொறுத்த வரைக்குமே கனிமம் வளம் தொடர்பாகவும் மணல் குவாரி வைத்திருப்பவர்கள் தொடர்பாகவும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. ஏனென்றால் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட கரிகாலன் என்பவர் புதுக்கோட்டையில் வசிக்கிறார். அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரும் மணல் குவாரி வைத்திருக்கிறார். அதனால் தொடர்புடைய மணல் குவாரி வைத்திருப்பவர்கள் தொடர்புடைய அந்த இல்லங்கள் என்பது இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக மணல் குவாரி சம்பந்தப்பட்டக்கூடிய அந்த வழக்குகளில் அமலாக்கத்துறை அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தது நமக்கு தெரியும். அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பிரபாவதி. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.